அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாள் இன்று மிக பிரம்மாண்டமா அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டது. இன்று தேர்தல் வாக்குறுதி மூன்றாம் கட்ட வாக்குறுதி இன்னைக்கு அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதியெல்லாம் கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், தமிழ்நாட்டு மக்கள் ஒரே கொந்தளிப்பா இருக்காங்க. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது துட்டை கொடுத்து அங்க உள்ள மக்கள் மனங்களை வெல்றோமோ இல்லையோ அவங்கள பாக்கெட்டை வெல்லணும் அப்படின்னு தேர்தல் வாக்குல அள்ளி தெரிச்சிருக்காது. அதுல முதல் அவர் சொல்லக்கூடிய விஷயம் மிக மிக பிரம்மாண்டமான வாக்குறுதி, கருணை. எது கருணை சொல்றேன் கேட்குறீங்களா? நாங்க சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதான். ஏன்னா இந்த 5 ஆண்டு காலமா திமுக அரசு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனை, பல்வேறு இடையூறுகள். இந்த திராவிட மாடல் அரசுல மக்களுக்கு விலைவாசியெல்லாம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி கூடிருச்சு, மின்சார வரி கூடிருச்சு, குடிநீர் வரியெல்லாம் கூடிருச்சுன்னு இந்த 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெற்றிக்கண் திறந்து, ஐயோ தமிழ்நாட்டில் எல்லா வரியும் கூட்டிட்டாங்களே, எல்லா மக்களும் அலங்கோலப்படுறாங்களே, எல்லா பேர் இன்னைக்கு மக்கள் ரொம்ப கடினமான கஷ்டப்படுறாங்களே, அவங்க மனசுலயே அவங்க கண்ணிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்ச புழக்குதே அப்படி ரொம்ப யோசித்து என்ன பண்ணலாம் யோசித்து கருணை தொகை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயித்தால் கண்டிப்பா வெற்றி பெறும். வெற்றி பெற்றால் முதல் கையெழுத்தை நான் பதவியேற்ற உடனே யாருக்கு என்ன செய்ய போறேன், மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கருணை தொகை 10,000 ரூபா கொடுக்க போறேன். அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய பெண்கள், தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே இந்த முறை கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போடுவதை போல நினைத்து எனக்கு ஓட்டு போடணும். அப்பத்தே உங்களுக்கு இந்த முறை கருணை தொகை 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் மிக பிரம்மாண்டமா அவரா சொல்லிக்கிட்டாரு. ஆனா அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறேன் சொல்றதுக்கு பதிலாக சொத்து வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் இதை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாடு மக்கள் தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து இந்தந்த விஷயங்கள மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அந்த அடிப்படையில் அந்த விலைவாசிகள் உயர்வு குறைக்கப்படும், ஒரு நிரந்தரமாக நிர்ணயம் வைக்கப்படும். இப்போ மாதந்தோறும் இபி கரண்ட் பில் ரீடிங் எடுக்கப்படும். இந்த சொத்து வரி இத்தனை சதவீதம் கூடியிருக்கு, அதுல இருந்து இத்தனை சதவீதம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு கருணை தொகை 10,000 ரூபாய் கொடுத்துருவோம், சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாமே திரும்ப ஏற்றுவோம், அதை அப்படியே உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு எடப்பாடி பக்காவாக பிளான் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க தான் கலர் கலராக பலூன் விடுவாங்களே, இது கலர் கலரான பலூனு, இது காற்றுல பறக்க பலூனு, புது புது பலூனு, ஆனால் புஷ்வான பலூன் அப்படின்ற மாதிரி இந்த 10,000 ரூபா இங்கிட்டு கொடுத்துட்டு அங்கிட்டு வாங்கி பாக்கெட்டில் போடக்கூடிய இந்த டீமோட ஐடியா எப்படி 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கா மாறப்போகுது. இப்போ இவங்க சொன்னபடி இவங்களே ஜெயிச்சு எப்படி கொடுக்க போறாங்க? ஏன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் நீங்க 5,000 ரூபா கொடுத்தீங்களா, நாங்கள் உங்களுக்கு 10,000 ரூபா தர்றோம், நீங்க 10,000 ரூபா சொல்லியிருக்கியா, திமுக அடுத்து 20,000 ரூபா கொடுக்க போகுது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஒரு தோப்பை போய் ஏலத்துக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி ஏலத்துக்கு எடுக்க போறாங்க. நம்மளை போகிறோம் மொத்த குத்தகைக்கு எடுத்து 5 ஆண்டு குத்தகை எவ்வளவு நிர்ணயம் பண்றாங்க, நிர்ணயம் பண்ணிட்டு நம்மளை மொத்த குத்தகைக்கு எடுக்க போறாங்க. இதை வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் புரிஞ்சு செயல்பட வேண்டும். ஏன்னா மக்களுக்கு முன்னாடி இலவசமா விஷயங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வரணும், மக்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன குறை வேண்டும், என்ன மக்களுக்கு பிரச்சனை, அதெல்லாம் இன்னைக்கு போய் அதிமுக தரப்புல இருந்து 16 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட வாக்குறுதியில பணம் மாற்றம் உங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்பனா பணத்தை கொடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறலாம்னு யார் நினைக்கிறான்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அவர் திட்டம் பலிக்குமா அப்படி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இது 2வது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. படித்த இளைஞர்கள், டிகிரி முடிச்சவங்க பதிவு பண்ணி வச்சிருந்த வேலை அலுவலகத்தில் பதிவு பண்ணி வைத்திருந்தால் இன்று முதல் அதிமுக பொறுப்பேற்ற அன்று முதல் மாதந்தோறும் 2,000 ரூபாய் கொடுக்கப்படும். அது +2 முடித்தவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு
இரண்டாவது வாக்குறுதியை அள்ளி தெளிச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, நீங்க மாதந்தோறும் 2000 ரூபாய் தர்றதுக்கு, +2 படித்தவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, படித்த இளைஞருக்கு வரக்கூடிய காலங்களில் எப்படி வேலையில் உட்கார வைக்கலாம், படித்த இளைஞர்களை என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 இது சார்ந்த விஷயங்களை எவ்வளவு முன்னேற்றி கொண்டு போகலாம், தொழிற்சாலையில் எவ்வளவு கொண்டு வரலாம், புது புது யுத்திகளை கொண்டு வந்து தமிழகத்தை வேலை வாய்ப்பை அதிகமாக உருவாக்க விட்டுட்டு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாதி பேத்துக்கு வேலை இல்லை, இன்னும் சோம்பேறிகளை உருவாக்கக்கூடிய வகையில் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதே 2000 ரூபாய் வாங்கிட்டு இந்த திட்டத்தை அறிவித்த தலைவர்கள் மாதந்தோறும் வீட்டில் தான் வேலையை சாப்பிட்டு கரண்ட் புல் கட்டி நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிச்சு வாழ முடியுமா? இந்த 2000 ரூபாய் பணம் எதுக்கு தேவை? இந்த திட்டத்துக்கு பதிலாக இளைஞருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரலாமா? ஏன் இந்த பணத்தின் பேரில் இளைஞர்களை இன்னைக்கு நாச வழியில் படுத்தி இந்த அரசு கொண்டு வர முயற்சிக்கிறது? இன்னைக்கு 2026 நீங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த படித்த இளைஞருக்கு நல்ல ஒரு திட்டம் கொண்டு வரணும், வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு மதுவை சீரழிஞ்சு போகணும், வேலைக்கு போக மாதம் 2000 ரூபாய் கொடுத்து சோம்பேறி ஆக்கணும். இங்க இருக்கக்கூடிய பாதி பெண்கள் தமிழ்நாட்டில் விதவையாவதற்கு அதிகமான காரணமே மது. அதை பற்றி எந்த பெயினான வாக்குறுதியெல்லாம் கொண்டு வருவது இந்த அரசு கிடையாது. எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக செய்யாது. ஆனால் இந்த 2 கட்சிகளுமே மக்களை பணத்தை வச்சு ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழியோ அந்த கலராக கம்பி சுத்துற கதையெல்லாம் இங்கதான் நடக்குது. இதுல மிக முக்கியமான விஷயத்தை அதை அடிக்கோடிட்டு பார்க்கணும். இனிமேல் வருஷந்தோறும் பொங்கலுக்கு நீங்க கவலையே பட தேவையில்லை. பொங்கல் தொகுப்புடன் செய்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். வரக்கூடிய 2024 31 வரைக்கும் உங்களுக்கு வருஷந்தோறும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசோட கொடுக்க போறோம். அதனால நீங்க எல்லா பேரும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்க முடிவு எடுத்துக்கங்க. கண்டிப்பான முறையில் இரட்டலை, அதுவும் எடப்பாடி அவர்கள் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுங்க, சொன்ன திட்டங்களை பூரா கண்டிப்பா செஞ்சிருவேன்னு மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு. நீங்க இது வரைக்கும் செய்த திட்டங்கள்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டோமே அவர்களே, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு 10,000 பொய் கூட சொல்லி ஒரு தேர்தலை வெல்லணும். அப்படி என்பதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் மனசை எப்படியாவது விதவிதமா போய் சொல்லி விதவிதமா பவுன் கதையை சொல்லி நம்மளோட என்னப்பா விதவிதமா கம்பிக்கிட்ட கதையா சொல்றேன், வாயிலிருந்து வாயத்தோட உண்மையே பேச மாட்டேறியாப்பா, உனக்கு ஃபர்ஸ்ட் கூட்டு போய் மந்திரிங்கப்பா, வாயை திறந்தா பொய்யா அள்ளி விடுறியான் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி எல்லாமே மிக பிரம்மாண்டமா மிக கவர்ச்சியா இருக்கு. ஆனா இது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கோ பெண்களுக்கோ அடித்தட்டு மக்களுக்கோ வாழ்வாதாரத்தை முன்னேற்றி செல்வதற்கு எந்த திட்டம் கிடையாது. தனிநபர் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தவங்க தனிநபர் வருமானம் கூடுமா கேட்டால் கூடாது. டெய்லி 200 ரூபாய் வேலைக்கு போறேன், டெய்லி 200 ரூபாய்க்கு தான் போகணும், 100 ரூபாய்க்கு போறேன், 100 ரூபாய் வேலைக்கு தான் போகும். இந்த விதவிதமான கம்பி சுத்துற வாக்குறுதிகளை நம்பி 2026 மக்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள்? கவர்ச்சியை நம்பி வாக்களிக்க போகிறார்களா? மக்கள் அன்றாட அடிப்படை தேவைகள் நம்பி வரக்கூடிய 2026 மக்களுக்கு போதுமான பாதுகாப்பான ஆட்சி, மக்கள் தேவையான ஆட்சியை கொண்டு வர போகிறாளா? இருக்கட்டும். மறுபுறம் பார்த்தா திமுக வாக்குறுதியில இன்னும் பிரம்மாண்டமா வரப்போகுது. 20,000 30,000 50,000 என்பதை போல் வாக்குறுதியில் மக்களை மொத்த ஏலத்துக்கு எடுக்க இந்த 2 கட்சிகளும் முன்னோடியாக திகழ்கிறது. அதையும் ஏலத்துக்கு எடுப்பார்களே அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் மனதை வெல்லக்கூடும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. ஆனா மக்கள் நீங்க எப்படியாப்பா பேசுறீங்க, நீங்க என்ன வேணா சொல்லி பணத்தை ஏத்துங்க, ஏலத்தை விடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா தெம்பாயிட்டு எங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் நாங்கள் ஓட்டு போட்டு அந்த கட்சியை தான் ஆட்சி அமைப்பு என்று மக்கள் கருதுகிறார்கள். பார்ப்போம் 2026 யார் தமிழகத்தை வெல்லப் போகிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை வெல்லப் போகிறார்கள், கருணைத்தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.